இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்த சங்கீதம் 91 பாதுகாப்பின் சங்கீதம் என்று அழைப்பதுண்டு. போர் வீரர்களின் சங்கீதம் என்றும் கூறுவார்கள். போர் வீரர்கள் யுத்த களத்திலே பாதுகாப்பிற்காக அடிக்கடி இந்த சங்கீதத்தை கூறி ஜெபிப்பார்களாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்ற வசனம் ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லுவதாக உள்ளது. ஆண்டவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். ஆங்கில வேதாகமத்தில் "Because he has set his love upon me, therefore I will deliver him" என்று வாசிக்கிறோம். நாம் தேவன் மேல் அன்பாயிருக்கிறபடியினால் அவர் நம்மை விடுவிப்பார். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரும் நம்மோடு ஐக்கியப்பட வாஞ்சிக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருக்கும் போது அவரும் நம்மை விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று தானியேல் 3:17 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூறினார்கள். இரண்டாவது உலக மகாயுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் நாடுகள் இணைந்து பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா நாடுகளுக்கு விரோதமாக போர் புரிந்தார்கள். பின்பு அமெரிக்காவும் பிரிட்டனுடன் சேர்ந்து கொண்டது. ஓரிடத்தில் அமெரிக்காவும் ஜப்பானியரும் போர் புரிந்த போது அமெரிக்க போர் வீரனை ஜப்பான் நாட்டவர்கள் கைது செய்தார்கள். அவனை சிறைக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த அமெரிக்க போர் வீரன் தேவனை நன்றாக அறிந்தவன். பெற்றோர் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும்படி கற்றுக் கொடுத்திருந்தார்கள். சிறைக்கூடத்திற்கு போகும் வழியிலே ஒரு ஜப்பான் வீரர் இவருக்கு பின்னே காவலுக்காக வந்து கொண்டிருந்தார். என்ன செய்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டே சென்றபோது சங்கீதம் 23:91 மனதிற்குள் சொல்ல ஆரம்பித்தார். கொஞ்சம் பயம் குறைந்தது. பின்பு அந்த சங்கீதத்தை குறித்த பாடல் ஞாபகம் வரவே அவனையும் அறியாமல் அந்த பாட்டை மிகவும் மெதுவாக பாடிக்கொண்டே சென்றான். பின்னாலே அதே ராகத்தில் அந்த ஜப்பான் வீரரும் அவருடைய மொழியிலே இந்த பாட்டை பாடினார். சற்று துணிவு வந்ததும் பின்னே திரும்பி பார்த்தார். பின் எதிரிதான் இதே பாடலை பாடுகிறார் என்று நினைத்தார். மீண்டும் இன்னும் கொஞ்சம் குரலை உயர்த்தி தானாக பாட ஆரம்பித்த போது அந்த ஜப்பான் வீரர், இந்த பாடல்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது, நம்முடைய பயத்தையெல்லாம் நீக்கும் என்று கூறினார். அமெரிக்காவிலிருந்து வந்த பண உதவியினால்தான் நான் ஆங்கிலம் கற்றேன். அங்கிருந்து எனக்கு வேதாகமம் கிடைத்தது. ஆண்டவரை பற்றியும் நான் அறிந்து கொண்டேன் என்றதும் 2 பேரும் கண்ணீரோடு ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் ஜெபிப்போம் என்று கூறி 1 நிமிடம் ஜெபித்தார்கள். உடனே இந்த அமெரிக்க போர் வீரன், உன் கடமையை நிறைவேற்று என்றார். அதற்கு அவர், உங்களிடமிருந்து நன்மையை பெற்ற நான் அந்த அன்பை மறக்கவே மாட்டேன். நீ வேகமாக உன்னுடைய கேம்புக்கு ஓடி போய்விடு என்றார். ஜப்பான் போர் வீரனே தனக்கு ஆங்கிலம் கற்க உதவினதற்காக, பைபிள் தந்ததற்காக அன்பு செலுத்தி இந்த அமெரிக்க போர் வீரனை விடுவித்தார். அப்படியானால் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனிடம் அன்பு செலுத்துகிற நம்மை நிச்சயமாகவே அவர் விடுவிப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிற தேவனாக நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் கூட தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.